ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்போது, ஏதாவது ஒரு வேதனையின் மத்தியில, ஏதாவது நம்ம எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கும் பொழுது, இல்ல ஒரு கண்ணீரின் பாதையில நம்ம போகும்போது, கொஞ்ச நேரம் அந்த வேதத்தை எடுத்து நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் அதில உங்களுக்கு வார்த்தைகளை வைத்திருப்பார். உங்களை பலப்படுத்துறதுக்கான வார்த்தை அதில கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நெறைய நேரத்தில அழுகுறோம், புலம்புறோம், எல்லாம் பண்ணிட்டு கடைசியா என்ன பண்ணிடுறோம்னா, வேதத்தை நம் கையில் எடுக்கிற ஒரு பழக்கம் இல்லாத ஒரு நிலைமை இன்னைக்கு அநேகருக்குள்ள இருக்கு. ஒருவேளை நீங்க அதனால தானே சமாதானம் இல்லாம இருக்கிறீங்க. ஒரு சூழ்நிலைன்னு வரும்போது, யார் யார்கிட்டயோ போட்டு சொல்றீங்க, இவங்க ஹெல்ப் பண்ணிருவாங்களா, அவங்க ஹெல்ப் பண்ணிருவாங்களா, இதுக்கு என்ன காரியம்? இது என்னன்னே தெரியாம நெறைய நேரத்தில தவிக்கிறீங்க. ஆனா என்ன பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, வேதத்தை கையில் எடுக்கிற பழக்கம் இல்லை. இங்க வசனம் சொல்லுகிறது, வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு சமாதானம் உண்டு. அவர்கள் எந்த விஷயத்திலுமே இடறல் அடைய மாட்டாங்கன்னு இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த வார்த்தைக்கு நாம் இன்றைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவரே, எனக்கு சமாதானம் இல்லாததுக்கான காரணம் என்ன? நெறைய நேரத்துல குடும்பங்கள்ல சமாதானம் இல்ல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்ல அப்படின்னும்போது, நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், நான் வேதத்தை எந்த அளவுக்கு வைத்திருக்கிறேன்?